ஷியாம், இப்போ பல நேரங்களில் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த வாக்கு சதவீதத்தை வச்சு கணிக்க முடியுமா அப்படின்னு. பல நேரங்களில் ஆளுங்கட்சிக்கு எதிராக முடிவு வந்திருக்கு, ஆதரவாக முடிவு வந்திருக்கு. இதில் நமக்கு இருக்கிற பெரிய சிக்கல் எஸ்ஐஆர், அதுவும் தீவிர எஸ்ஐஆர் நடந்தது தான், ரொம்ப சிவியர் இன்டென்சிவ் அந்த இது நடந்தது தான் நமக்கு கிடைக்கிறதுன்றது. இப்போ ஆனால் மணி அவர்கள் சொன்ன அப்சர்வேஷன்றது, இதை நீங்கள் ஆட்சிக்கு எதிரான கோபாலையா புரிஞ்சுக்குங்க. ஒன்று ஆட்சி மாற்றம், இல்லை ஒரு தொங்கு சட்டமன்றம், அப்படிதான் இந்த வாக்கு சதவீதம் சொல்லுதுன்றது உங்க பார்வை என்ன? அவரோட அப்சர்வேஷன், ஏன் அப்சர்வேஷன் கொஞ்சம் வேற. என்னன்னா அப்சல்யூட் நம்பர் ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி 20 லட்சத்துலேருந்து 25 லட்சம் இயல்பாகவே இன்க்ரீஸ் ஆகுது அப்சல்யூட் நம்பரில். அப்போ ஆட்சி மாற்றம் நிகழாத, சமீப காலத்தில் ஆட்சி மாற்றம் நிகழாத ஒரு காலம் வந்து 2016 தான். 2011 அதிமுக ஆட்சி, 2016 அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி, எதிராகவும் பல உணர்வுகள் இருந்தன. ஆனால் அதிமுக ஆட்சி 2016 அப்சல்யூட் நம்பரில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 64 லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2011 வந்து 78.29%, 40 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு முந்தின தேர்தலை விட. 2014 வந்து 74.81, அதாவது 75%, 64 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளோ இன்க்ரீஸ் வந்தும் ஆட்சி கட்சியை தான் தொடர்ந்து நீடித்தது. நிறைய ஆன்டி இன்குமென்சி இருந்தது. ஜெயலலிதா அவர்களுக்கே தண்டனை 2014. அப்ப ஏன்னா பவர்ஃபுல்லா 4 கார்னர் ஸ்பிரிட் வந்தா ஆளுங்கட்சிக்கு லாபம். இப்பவும் நான் வந்து என்ன அப்சர்வ் பண்றேன் அப்படின்னா, ஒரு காலம் தொங்கு சட்டமன்றம் கிடையாது. திமுக அணி வந்து 150 - 180 இடங்கள் பிடிக்கும். விஜய் இன்னும் கூடுதலா வாங்கினார்னா திமுக 200 கிட்ட. நீங்க சொல்றது ஷாம் ரொம்ப இன்னொரு கோணத்தை தரீங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 4 கார்னர் ஃபைட் நடக்குது, எல்லாம் விடாப்புடியா இருந்த அந்த ஃபைட் இப்ப மும்முனை போட்டின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். நாம் தமிழர் எப்படின்றது நமக்கு தெரியல. அவங்களையும் சேர்த்து நீங்க சொன்ன மாதிரி 4 முனை போட்டின்னா அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான் சொல்ல வரீங்க. என்ன காரணம்னா அப்சல்யூட் நம்பர் நமக்கு வந்து இப்போ கூடும்போது 4 கட்சியுமே வேலை பார்த்துருக்கோம். அதாவது தேர்ட் ஃப்ரண்ட்ல இருக்கவங்களும் வேலை பார்த்துருப்பாங்க, ஃபோர்த் ஃப்ரண்ட்டும் வேலை பார்த்துருப்பாங்க. சில தொகுதிகளில் வந்து 5th ஃப்ரண்ட் 6th ஃப்ரண்ட் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன குறுக்கீடுக்காக, பார்வையாளர்களுக்கு புரியறதுக்காக, இந்த அப்சல்யூட் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம பதிவான வாக்குகளை சொல்றோம் இல்லையா? ஆமா, பதிவான வாக்குகளை சொல்றோம். அதாவது தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்கும். பதிவான வாக்கு வச்சுதான் நம்ம பேச முடியும். பெர்சன்டேஜ் கூடுதலா தெரியுது, ஆனா அது வந்து உண்மையில கூடுதல் இல்லை. ஏன்னா 1 லட்சம் வாக்கு இருக்குன்னு வைங்க, 1 லட்சம் வாக்குக்கு 70% போன தேர்தலில் பதிவாயிருக்குன்னா 70,000 வாக்கு, ரைட்டா? இந்த தடவை நம்ம 90,000 வாக்கா குறைச்சிட்டோம். அப்படின்னா அது 78% பதிவானாலும் போன தடவை என்ன வந்ததோ அதுதான் வரும். ஆனா சதவீத கணக்குல பாத்தீங்கன்னா கடுமையா இருக்கும். கலைஞர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த காலத்துல தோக்கிறவு சொன்னா சதவீத கணக்கியா, ஜெயிக்கிறவு சொன்னா சீட்டு கணக்கும். இதுதான் இதுக்கு வரலாற்று உதாரணம். இப்ப நம்ம சீட்டு கணக்கா பேசினாலும் நீங்க 160 சீட்டு திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் கொடுக்குறீங்க. சீட்டு கணக்கா தான் நம்ம இனிமேல் பேச முடியுங்க. சீட்டு கணக்கா நான் பேசும்போது வந்து எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா 150 - 180 இடம் திமுக அணி வரும். விஜயோ இல்லைன்னா சீமானோ இன்னும் எதிர்பார்க்காததை விட அதிகமா ஓட்டு பிரிச்சாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 20% விஜய் வாங்கிட்டாருன்னு வைங்க, அப்படின்னா அது திமுகவுக்கு அட்வான்டேஜ். ஓகே. ஆனா எல்லாருமே பலருமே வந்து ஒரு ஒரு ஆவேசமா வராங்க, உணர்வு எழுச்சியோடு வராங்க. இது வந்து ஆட்சிக்கு எதிரானது. விஜய் வரவால தான் இவ்வளவு வாக்காளர்கள் உள்ளுக்கு இந்த ஜனநாயக நீரோட்டத்திற்குள் வந்திருக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்க நிராகரிக்கிறீங்களா? அந்த கருத்தெல்லாம் நான் நிராகரிக்கல. அதாவது விஜய் வந்ததுல கிடைச்ச அட்வான்டேஜ் என்னன்னா, சோசியல் மீடியா ரொம்ப ஆக்டிவா இருந்தது. ஓட்டு போடணுங்கிற உந்துதல் வந்து ஒரு இளைய தலைமுறைக்கு வந்திருக்கு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. அதுல கண்டிப்பாக ஒரு ஓட்டு ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கூட தான் செய்யும். அந்த 10 லட்சமோ 20 லட்சமோ அப்படியே விஜய்க்கு போறதாவே நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். அதாவது 5 கோடி வாக்கு பதிவானா விஜய் 10% வாங்கணும்னா 50 லட்சம் வேணும். நம்பர் எல்லாமே எப்படி பேச முடியும்? வெறும் சதவீதம் மட்டும் பேச முடியாது. 10%க்கு 50 லட்சங்க, 75 லட்சம், 3/4 கோடி வாக்கு வந்து விஜய் வாங்கினாரு அப்படின்னா தான் அவர் 15% வருவாரு. 16.6% டெபாசிட்டுக்கு வேணும். அப்படி 20% ஓட்டு இருந்தா தான் நீங்க எல்லா தொகுதியிலும் டெபாசிட்டே வாங்க முடியும். அதாவது விஜய் வந்து 1 கோடி ஓட்டு போல் போடணும். சரி, நீ வேற மாதிரி பாருங்க. இல்ல இப்ப இதுல ஷியாம் ஒரு புரிதலுக்காக 2021
இன்னும் கொஞ்சம் புரிதல் படுத்திடுறேன். ப்ளீஸ். 45-46% வந்து போன முறை திமுக அணி பெற்ற வாக்கு. போன 2024. ஆமா. 26ல வந்து அதிமுக பிஜேபி ஒரு கூட்டணி. இப்ப 46%த்துல 40% தான் திமுக வாங்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ திமுக கூட்டணி எல்லாரும் சேர்ந்து, ஆனா அது இன்னும் கூடும் தான் என் கணக்கு. ஏன்னா தேமுதிக புதுசா சேர்ந்திருக்கேன். 40ன்னு ஒரு எடுத்துக்கிட்டா 40% வாங்குறதுக்கு இந்த முறை வந்து அதிகமான ஓட்டுப்பதிவு வரும்போது குறைஞ்ச ஓட்டு போதும். ஏனென்றால் இப்ப இந்த இதுதான் போஸ்ட் எஸ்ஐஆரோட ஒரு கணக்கு தான் இது. நீங்க தான் மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன் தொடர்ந்து எஸ்ஐஆர் புள்ளிவரத்தை வச்சு அடுத்தாப்புல பேசுவோம். ஷியாம், நீங்க தான் தொடர்ந்து எஸ்ஐஆர் பண்ண பிறகு அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. இதுல ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். இப்ப 2021ல பதிவான வாக்குகள் 4,62,00,000. இப்ப வந்து 4,82,00,000. ஒருவேளை இந்த ஒரு 20 லட்சம் அதிகமாகி இருக்குல்ல, அது வந்து திமுகவுக்கு எதிரானதுன்னு புரிஞ்சுக்க முடியாதா? இல்ல இவ்வளவு தூரம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, அது திமுகவுக்கு எதிராக தான் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிலாம் புரிஞ்சுக்க வேண்டாம்ன்றீங்க? இல்ல, திமுகவுக்கு எதிரானதுன்னு புரிந்து கொண்டு இந்த கூடுதலாக இருக்கிற 28 லட்சமும் அப்படியே விஜய்க்கு போறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை பேசுறோம். அப்படியே அட்வான்டேஜ் திமுகவுக்கு என்னன்னா திமுகவுக்கு அதுல நஷ்டமே கிடையாது. ஓகே, அதாவது விஜய் வந்து 50 லட்சம் வாங்குறதா வச்சா கூட திமுகவுக்கு என்ன நஷ்டம்? அதிமுக கவலைப்பட வேண்டிய இடம் இது. ஓகே, நம்ம தமிழ்நாட்டுல வந்துங்க 2 அணி இருக்குது, களத்துல இருக்கு. நியூ ஓட்டர் வராங்க, ரைட்டுங்களா? நியூ ஓட்டர் வரும்போது பிஜேபியும் இங்க நீங்க நியூ ஓட்டரா தான் கணக்குல எடுக்கணும். அதாவது போஸ்ட் அண்ணாமலை. ஓகே, அப்போ பிஜேபி இதுல கவலைப்படணும், அவங்களோட நியூ ஓட்டர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே மணி, இதுல குறிப்பாக இப்ப கடந்த முறை மொத்த வாக்காளர்கள்னு சொல்லி 6,28,00,000 போயிட்டு பதிவான வாக்குகள் 4,62,00,000 இருந்தது. அதுல இருந்து ஒரு 68 லட்சம் பேர் இறந்தவங்க, 36 லட்சம் பேர் மாறினவங்கன்னு போனது. அது தேவையில்லாம பேப்பர்ல இருந்திருக்கு. அதனாலதான் நமக்கு பர்சன்டேஜ்ல குறைவா காமிச்சிருக்கு. அவங்க எல்லாம் வெளில தள்ளிட்டோன்னே பர்சன்டேஜ், ஒருவேளை அவங்களெல்லாம் எஸ்ஐஆர் 21 எடுக்கப்பட்டிருந்தா அப்போ 82% வந்திருக்கும். அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு 3 அவ்வளவுதான். அதை நீங்க விருப்பப்பட்டு பேசுறது ஒரே விஷயத்துல எப்படி வேணா நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம். அதனால தான் நான் சொன்னேன் 21 இஷ்யூவை வச்சு இப்ப நம்ம பேச முடியாது. ரெண்டாவது, நீங்க 21ல ஓட்டு போட்டவங்கள எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க அப்படியே அதே பேட்டர்ன்ல ஓட்டு போடுவாங்க நீங்க சொல்லுவீங்க? எவ்ரி எலெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் வேணும்னு ஓட்டு போடுற ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது வந்து உங்களோட ரிசல்ட்ஸ் வேற மாதிரி வருது. சி, ஐ எம் ஆன் a limited point. இந்த நம்பர்ஸ்குள்ளே நான் போல. ஓகே, எஸ்ஐஆர் ஒரு ஆஸ்பெக்ட், எஸ்ஐஆர் மட்டுமே ஒரே ஆஸ்பெக்ட் கிடையாது. அண்ட் எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. அதுல உங்களுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்றது நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வேலை. அப்படி பார்க்கும்பொழுது இந்த சதவீதத்தை வச்சு தான் நான் பேச முடியும். இல்ல, நீங்க சதவீதத்திலே திருமணி ஒரு சின்ன இதுக்காக 2016 ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி அப்பவும் இதே மாதிரி பேச்சு இருந்தது, அதிகமான வாக்குகள் போலாயிருக்கு அப்படின்னு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஷியாம் சொன்ன மாதிரி தீவிரமான 3 முனை போட்டியோ அப்படி இருக்கிறப்ப அட்வான்டேஜ் ஆளுங்கட்சிக்கு அப்படின்றதையும் நீங்க நிராகரிக்கிறீங்களா? அப்படி வராதுன்றீங்களா? இப்ப 2016ல பர்சன்டேஜ் 80% கிராஸ் பண்ணுச்சா? எனக்கு தெரிஞ்சு 2016லயா இருங்க வரேன். 2016ல வந்து அவ்வளவு இல்லங்க, அப்சல்யூட் நம்பர் தான். இப்ப நான் நம்பர்ஸ் வேணாம் சார், வேணாம் விடுங்க, அதையும் சொல்லிடுறேன். 75% அது வச்சு அது பயன் இல்லை மணி. ஏன்னா 75% ஓட்டு பெர்சன்டேஜுக்கு எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்கிறது முக்கியம். அதான் நான் சொன்னேன், தோக்க போறவன் சொன்னா சதவீத கணக்கு, ஜெயிக்க போறவன் சொன்னா சீட்டு கணக்கு. உங்களுக்கு சீட்டு வேணுமா சதவீதம் வேணுமா? இல்ல 85% இது வரைக்கும் தமிழ்நாடு இல்ல. எனக்கு இனிமே ஷாம், எனக்கு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, அந்த பாயிண்ட ஒதுக்கிட்டு எனக்கு இனிமே வந்து பார்வையாளர்களே சீட்டு கணக்க தான் கேட்பாங்க. எங்களுக்கு தோத்த பிறகு வேணா எல்லாரும் பர்சன்டேஜ் பேசிட்டோம். யாரோட ஆட்சிங்க, யாருங்க எதிர்க்கட்சிங்க, அத சொல்லிருங்க. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் தான். ஆன்டி இன்கும்பன்சியை யாருமே குறைச்சு மதிப்பிடல. லட்சுமி ஒத்துக்கிடுவாங்க, கோடீஸ்வரர் ஒத்துக்குவாங்க. ஆன்டி இன்கும்பன்சியை வச்சுக்கிட்டு நியூ பிளேயரையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை அரைவ் பண்றோம். ஓகே, பேசலாம். ஆன்டி இன்கும்பன்சிக்கு 10% கழிச்சாச்சு. ஓகே,